மெரினா போராட்டத்தில் இறுதியில் ஏற்பட்ட வன்முறையின் போது தவறுதலாக காவல்துறையினர் தன்னை தாக்கியதாக ரயில்வே டிக்கெட் பரிசோதகர் பிரேம்நாத் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றி வரும் பிரேம்நாத் என்பவர் வன்முறை நடந்த நாளன்று காலை பணி முடித்து திருவல்லிக்கேணியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்ததாகவும் அப்போது தன்னை காவல்துறையினர் தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். நீச்சல் போட்டிகளில் பங்கேற்று தேசிய அளவில் விருதுகளை வென்றதால் விளையாட்டுப் பிரிவில் ரயில்வே பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதாக பிரேம்நாத் கூறியுள்ளார். காவல்துறையினர் தாக்கியதில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் 3 நாட்களாக சிறையில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் 30 தடவை நேஷனலில் மெடல் அடிச்சிருக்கேன். நேஷனலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். நான் இப்போ வந்துட்டு என்னால் இந்த ரயில்வேக்காக ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் தான் ஆனது. அதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி. ஆகஸ்ட்டில் எனக்கு ரயில்வே சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் இருக்கு. ஆனால் என்னால் போக முடியல. இப்போ இந்த கையை நான் யாரோ பண்ணதுக்காக என் கையை உடச்சி இது மாதிரி நான் ப்ராக்டிஸ் என்னால் போக முடியாத போனதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரெக்கவரி ஆகிறதுக்கு 3 மாதம் ஆக சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். ஸோ நான் இந்த ப்ராப்ளம் இந்த எனக்கு தவறாக இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க காவல்துறையை திரும்பியும் கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன இதிலிருந்து என்னை எடுக்க